சென்னை ராயப்பேட்டையில் உள்ள பள்ளியில் நடைபெற்ற தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நெகிழிகளுக்கு மாற்றாக துணிப்பைகள் வழங்கப்பட்டன. இதையடுத்து ஆசிரியர்களுடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். சென்னை மாநகராட்சியில் பல்வேறு இடங்களில் தூய்மை பணிக்கான விழிப்புணர்வு நடைபெற்று வருகிறது. அதே போல் ராயப்பேட்டை பாலாஜி நகரில் உள்ள சென்னை நடுநிலைப் பள்ளியில் நாம் நிற்கிறோம். இங்கே மாணவர்களுக்கு உறுதிமொழி எடுத்தாங்க. அதே போல் எல்லாத்துக்கும் மஞ்சப்பை கொடுக்கப்பட்டிருந்தது. இதுபோல் சென்னையில் வேறு இடங்களில் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் நடக்குன்னு பள்ளி ஆசிரியர்கிட்ட கேட்போம். சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இந்த தூய்மைக்கான சேவை ஸ்வச்சதா ஹி சேவா என்னும் தூய்மை பணி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அக்டோபர் 2 வரை இந்த நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று சென்னை பாலாஜி நகர் நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம். அதாவது ஆண்டுக்கு 100 மணி நேரமும் தாங்கள் தூய்மை பணியை மேற்கொள்ளும். தங்கள் பள்ளி மட்டுமல்லாது பொது இடங்களிலும் தாங்களை சுற்றியுள்ள இடங்களிலும் அதே போல் தம்மை போல மற்றவர்களையும் இதுபோல் உறுதிமொழி ஏற்க வைத்து அவர்களையும் இந்த தூய்மை பணியில் ஈடுபடுத்துவோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் சிபிசிஎல் நிறுவனத்தின் சார்பிலே மஞ்சப்பைகள் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது எல்லோருமே இந்த ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படுகிற பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக அதை கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பாசிட்டிவாக மஞ்சப்பையை பயன்படுத்துங்க இதை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் இதே போல் பல்வேறு இடங்களில் சென்னையில் உள்ள சுமார் 2000 பள்ளிகளிலும் இது போன்ற சுற்றுச்சூழல் சுகாதார தூய்மை பணிக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சுற்றுச்சூழல் இந்தியா விழிப்புணர்வை பற்றி உறுதிமொழி எடுத்தோம். மஞ்சள் பை கொடுத்தாங்க. நாங்கள் ஸ்கூலில் செடிகளெல்லாம் நட்டு வளர்க்குறோம். அதேமாதிரி எங்கள் ஏரியாலையும் சுத்தமாக வச்சுப்போம், தூய்மையாக வச்சுப்போம். எங்கள் பள்ளியில் தூய்மை இந்தியா திட்டத்திற்கு நாங்கள் உறுதிமொழி எடுத்தோம். இனிமேல் பிளாஸ்டிக் பைகள் இல்லாமல் மஞ்சள் பைகளை நம்ம எதிர்ப்பதற்கு உதவி செய்கிறோம். அதுக்கப்புறம் இல்லாமல் நம்ம பள்ளி அப்புறமா நம்ம தெரு நம்ம நாடையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு உதவுகிறோம். நிறைய இடத்துல பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சுத்தம் செய்வோம். பிளாஸ்டிக்கெல்லாம் தூய்மையாக வைத்திருப்போம். எங்கே பார்த்தாலும் குப்பையாக இருக்குது, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது தடுக்கணும். அதனால தூய்மை இந்தியாவிலேருந்து எங்களுக்கு மஞ்சள் பை கொடுத்துருக்காங்க. எல்லோரும் மஞ்சள் பை அதுமாரி யூஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் பை அதுமாரி யூஸ் பண்ணாதுங்க. இப்போது இந்தியா தூய்மை பணியை பற்றி உறுதிமொழி எடுத்தோம். அதில் மஞ்சள் பையெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் கிளாஸ் ரூமை சுத்தமாக வச்சுப்போம். எங்கள் வீட்டு தெருவில் இருக்கிற தெருவெல்லாம் சுத்தமாக வச்சுப்போம். இங்கே செடி நல்லா வளர்ப்போம். குப்பையை மட்டும் போடாதீங்க, கடலில் எங்கேயா இருந்தாலும் சரி. பிளாஸ்டிக் மட்டும் போடாதீங்க. இதுக்கோசமே எல்லாம் அங்கங்கே அந்த மஞ்சள் பை திட்டத்தை கொஞ்சம் உருவாக்குறாங்க. எல்லாம் உருவாக்குங்க தயவுசெய்து. பிளாஸ்டிக் குப்பையை மட்டும் எங்கேயோ தயவுசெய்து போடாதீங்க. நாங்கள் தூய்மை இந்தியாவின் கீழே உறுதிமொழி எடுத்துக்கிறோம். மீண்டும் மஞ்சள் பை கொடுத்தார்கள். பிளாஸ்டிக் பையை பயன்படுத்த கூடாது. குறிப்பாக பிளாஸ்டிக் பொருளை தவிர்ப்பதால் பெரும் பல்வேறு பிரச்சனைகள் தடுக்க முடியும் என்றால் சென்னையை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை தொடங்கி பருவமழை என்றாலே ஆங்காங்கே அடைப்புகள் ஏற்பட்டு தண்ணீர் தேங்கி நீர் கூட சொல்லலாம். அதற்கு மூல காரணம் இது என்று பார்த்தா இந்த பிளாஸ்டிக் பைகளாக இருக்கும். ஆனால் இந்த மாணவர்கள் மத்தியில் அந்த பிளாஸ்டிக்கை மாற்றுப் பொருளாக மஞ்சப்பையை கொடுத்தது வரவேற்பு தகுந்தாகும். ஒளிப்பது சுந்தருடன் அன்பழகன்.